வணக்கம். இன்றைக்கி நம்ம பொடலங்காய் தோட்டத்துக்கு வந்திருக்கோம். நம்ம தோட்டத்துலேருந்து பொடலங்காய் இன்றைக்கி எடுத்து சமைச்சு காட்ட போகிறோம். வாங்க நம்ம பொடலங்காய் அறுப்போம். எல்லாம் அருமையாக வாழ்ந்துருக்கு பொடலங்காய். இது புது வகையான பொடலங்காய். முன்னாடி பொடலங்காய்லாம் ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ பொடலங்காய் சின்ன பொடலங்காய் இப்போ புதிய விதையில் புதிய மரபணு மாற்றத்தில் சின்னதாக வந்திருக்கு பொடலங்காய். பொடலங்காய் இந்த பந்தலில் அழகாக போட்டிருக்காங்க. ரொம்ப அழகாக பந்தலில் தொங்குறதுனால பார்க்குறதுக்கு ரொம்பவும் அழகாகுது. நமக்கு பறிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம இப்போ பொடலங்காய் கூட்டு செய்ய தேவையான பொருட்களை எடுத்து வச்சுருக்கோம். என்னென்னு நம்ம சொல்ல போகிறோம். இப்போ பார்க்கலாம் வாங்க. சிறுபருப்பு நல்லா ஊற வச்சது, இஞ்சி, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, தாளிக்கு கருவேப்பிலை, எண்ணெய், மிளகாய்த்தூள். இது குழம்பு மிளகாய்த்தூள். தனி மிளகாய்த்தூள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், குழம்பு மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பொடலங்காய் கூட்டுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி வச்சுக்குவோம். கொஞ்சமாக வச்சாலே போதும். நிறைய வச்சோம்னா ஏன்னா பொடலங்காய் தண்ணி இருக்கும். பருப்பு வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி வச்சுக்குவோம். சிறுபருப்பை சேர்க்குறோம். இது வந்திருக்கு. இப்போ நம்ம காயை அது கூட சேர்த்துக்குவோம். பொடலங்காய் அரிஞ்சு வச்ச பொடலங்காயை நம்ம இதில் இப்போ சேர்த்துக்குவோம். நம்ம வெட்டி வச்சுக்கிற வெங்காயத்தை சேர்ப்போம். அப்புறம் தக்காளி சேர்ப்போம். அப்புறம் பச்சை மிளகா, நீட்டாக கீனி வச்ச இஞ்சி சேர்த்துக்குவோம். இப்போது மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள், மிளகாத்தூள் சேர்க்குறோம்.
அளவுக்கு கல் உப்பு சேர்க்குறோம். லேசாக ஒரு கிணறு கிளறிப்போம். நம்ம கூட்டு புடலங்காய் கூட்டு இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு. இது ஒரு வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்ற போகிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. இப்போ கடுகு போட்டுக்குவோம். அதில் பூண்டு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சீரகம் சேர்த்துக்கலாம். போட்டு கொஞ்ச நேரம் நல்லா தாளித்து விட்ட அப்புறம் ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகணும். கொதிச்சு வந்த அப்புறம் கூட்டை இறக்கிடலாம். இப்போ புடலங்காய் கூட்டு அருமையாக வந்திருக்கு. நல்லா இறக்குற பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போது நம்ம இறக்கி சாப்பிட்டு பார்த்துடலாம். கூட்டு ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். புடலங்காய் கூட்டு ரொம்ப அருமையாக வந்திருக்கு. அருமையாக ரொம்ப சுவையாக இருக்குது.